ராணி ரமணிகாவின் காவலில் இருந்த சந்திரகுப்தன் உக்கிரசேனர் வேடமணிந்து வந்த ஒற்றனின் வார்த்தைகளை மிகவும் கவனமாக கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் பேச பேச ஒரு விஷயம் சந்திரகுப்தனுக்கு ஞாபகம் வந்தது. ஆமாம் உக்கிரசேனரே, தாங்கள் சொல்வது உண்மைதான். நான் அந்த முகமூடி அணிந்த நபருடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் தாங்கள் அங்கு வந்தீர்கள். அப்போது கூட இது அனைத்தும் ராணி ரமணிகாவின் மாயை, நந்தினிக்கு எதுவும் ஆகவில்லை, அவள் இங்கே வரவே இல்லை என்று கூட கூறினீர்களே என்று அவன் ஞாபகப்படுத்தி தெளிவாக கூறினான். சந்திரகுப்தன் இந்த அளவு யோசித்து கூறியதை கேட்டவுடன் அந்த ஒற்றனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆனாலும் தன்னுடைய அதிர்ச்சியை அவன் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. சந்திரகுப்தா, நீ ஏதோ தவறாக கேட்டிருக்கிறாய். அது உன்னுடைய தவறல்ல. உனக்கு அந்த அளவுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் நந்தினி மரணம் உன்னுடைய ஆழ் மனதில் ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டது. அதனால்தான் உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. உனக்கு உதவி செய்ய வந்த நந்தினி உயிரோடு இல்லை என்றுதான் நான் கூறினேன். இது அனைத்திற்கும் காரணம் ஆமாத்தியர்தான். அவன் விரித்த வலையில் பாவம் நந்தினி சிக்கிக்கொண்டு உன்னை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை இழந்து விட்டாள் என்று உக்கிரசேனர் வடிவில் இருந்த அந்த ஒற்றன் கூறினான். அதில் அவனுடைய முகம் சோகமாக மாறியது. அவன் பலவீனமான குரலில், அப்படியானால் நந்தினி உயிருடன் இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சந்திரகுப்தனால் மேற்கொண்டு பேச முடியவில்லை. அவனுடைய தொண்டை அடைத்தது. அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. இது அனைத்தையும் பார்த்த உக்கிரசேனர் வடிவத்தில் இருந்த அந்த ஒற்றனின் மனதுக்குள் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவன் கூறிய பொய்க்கதையை இப்பொழுது சந்திரகுப்தன் முழுமையாக நம்ப ஆரம்பித்து விட்டான். அடுத்து சந்திரகுப்தன் என்ன செய்ய போகிறான் என்பதை பார்க்க அவன் மிகவும் ஆவலுடன் இருந்தான். சந்திரகுப்தனின் முகம் சிறிது நேரத்தில் செக்கச்சவேல் என்று கோபத்தில் சிவந்தது. அவனுடைய நரம்புகள் புடைத்தன. அந்த கேடுகெட்ட ஆமாத்தியர் எங்கே போய் தொலைந்தான்? இனிமேல் அவன் உயிரோடு இருக்கவே கூடாது. என்னுடைய வாழ்க்கையை அவன் சூனியமாக்கிவிட்டான். அவனை அழித்தால்தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் என்று அவன் ஆவேசமாக கத்தினான். அப்பொழுது உக்கிரசேனர் வடிவில் இருந்த அந்த ஒற்றன் சந்திரகுப்தனின் தோளில் கையை வைத்து, சந்திரகுப்தா, இப்பொழுது உனக்கு ஓய்வு தேவை. நீ முதலில் ஓய்வெடு. அதன் பிறகு அந்த கேடுகெட்ட ஆமாத்தியரை ராணி ரமணிகாவின் படையுடன் சென்று நாம் தாக்கி அழிக்கலாம் என்று கூறினான். சந்திரகுப்தன் கண்களை மூடிக்கொண்டு, ஆமாம் உக்கிரசேனரே, இப்பொழுது எனக்கு ஓய்வு தேவை. ஆனால் கூடிய விரைவில் நான் அந்த ஆமாத்தியரின் உயிரை எடுப்பேன். அவன் என் கண் முன்னாலே என் நந்தினியின் உயிரை பறித்துக் கொண்டான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சந்திரகுப்தனின் கண்கள் சொருக ஆரம்பித்தன. அவன் அப்படியே படுக்கையில் விழுந்து கண்களை மூடிக்கொண்டான். இதை பார்த்த அந்த ஒற்றனின் முகத்தில் நிம்மதி பரவியது. அவன் சந்தோஷமாக சிரித்துக்கொண்டே அந்த அறையிலிருந்து வெளியேறினான். அடுத்ததாக அவன் நேராக ராணி ரமணிகாவின் அறையை நோக்கிச் சென்றான். தன்னுடைய ஒற்றனை பார்த்தவுடன் அவள் கவலை தோய்ந்த குரலில், என்ன நடந்தது? சந்திரகுப்தன் நீ சொன்னதை நம்பினானா என்று பரபரப்பாக கேட்டாள். ரமணிகாவை பார்த்து புன்னகைத்த அந்த ஒற்றன், சென்ற காரியம் வெற்றியடைந்தது ராணி. சந்திரகுப்தரை என்னுடைய வலையில் சிக்க வைத்து உங்களுடைய கூண்டில் தள்ளிவிட்டேன். இனிமேல் அவர் உங்களுடைய அடிமை. நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் அப்படியே நம்புவார் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்ட பிறகுதான் ராணி ரமணிகாவின் முகத்தில் இருந்த பதட்டம் குறைந்து நிம்மதி பரவியது. அப்போது திடீரென்று ரமணிகா, ஆனால் நினைவில் கொள் திலோத்தமை, அந்த உக்கிரசேனர் இன்றே இறக்க வேண்டும் என்று கூறினாள். மகாராணி, நீங்கள் கூறிய வேலையை நான் நிறைவேற்றப் போகிறேன். அப்பொழுதுதான் நம்முடைய வெற்றி முழுமையடையும். என்னுடைய வேலையை இந்த இரவே நான் முடிக்க வேண்டும். நான் கிளம்புகிறேன், எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்று கூறினாள். சரி, நீ கிளம்பலாம் என்று கூறியவுடன் அந்த ஒற்றனும் திலோத்தமாவும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அதன் பிறகு ரமணிகா தன்னுடைய அறைக்கு திரும்பினாள். அப்பொழுது அங்கிருந்த நடைபாதையின் பெரிய தூணின் மறைவில் இருந்த ஒரு சிப்பாய் மெதுவாக வெளியில் வந்தான். வெளியில் வந்த அவன் நிதானமாகவும் அதே நேரம் வேகமாகவும் ராணி ரமணிகாவின் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சற்று தொலைவிலேயே அவன் அப்படியே நின்றுவிட்டான். ஏனென்றால் ரமணிகாவின் அறைக்கு வெளியே 4 பெண்கள் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கையில் வாள்கள் இருந்தன. உடனே அந்த சிப்பாய் பின்வாங்கி திரும்பி திலோத்தமாவும் அந்த ஒற்றனும் சென்ற திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அதே நேரம் மகத நாட்டின் அரண்மனையின் பல்வேறு இடங்களில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. அரண்மனை முழுக்க காவல் பலப்படுத்தப்பட்டது. அரண்மனைக்கு வெளியேயும் உள்ளேயும் ஒவ்வொரு இடத்திலும் சிப்பாய்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர். முக்கியமாக கயாவின் அறையை சுற்றி பாதுகாப்பு மிகவும் கடுமையாக இருந்தது. அந்த பாதுகாப்பை மீறி காற்று கூட உள்ளே செல்ல முடியாது. அது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவளுக்கு தூக்கமும் வரவில்லை. தன்னுடைய அறைக்குள்ளே இருந்த ஜன்னல் வழியாக அவள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் மனதுக்குள் பல எண்ணங்களும் பல கேள்விகளும் எழுந்தன. அதனால் அவள் மிகவும் கவலையில் ஆழ்ந்தாள்.
அவளுக்கு சந்திரகுப்தனை நினைத்து மிகவும் வேதனையாக இருந்தது. அன்று இரவு அவள் சந்திரகுப்தனை பற்றி ஒரு பயங்கரமான கனவு கண்டதிலிருந்து அவள் மனதில் பிடித்திருந்த பயம் அவளை விட்டு நீங்கவே இல்லை. கண்களை மூடிய அவள், சக்கரவர்த்தி சந்திரகுப்தா, நீங்கள் எங்கிருந்தாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கூடிய விரைவில் நீங்கள் மீண்டும் இந்த அரண்மனைக்கு வந்து என்னை பார்க்க வேண்டும் என்று அவள் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது சற்று தொலைவில் 2 குதிரைகள் வேகமாக அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அதை பார்த்தவுடன் அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். ஏனென்றால் அந்த குதிரையின் மேலிருந்த மனிதர்கள் போர் வீரனின் ஆடை அணிந்திருந்தார்கள். தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது சந்திரகுப்தன் மற்றும் உக்கிரசேனரை போலவே அவர்கள் இருந்தார்கள். அதனால் அவர்கள் இருவரும் திரும்பி வந்துவிட்டார்கள் என்று அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். தன்னுடைய சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. வேகமாக தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வந்தவள் அரண்மனையின் வாயிலை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். அடுத்த சில நிமிடங்களில் 2 குதிரைகளும் அரண்மனைக்குள் நுழைந்தன. அவர்களை பார்த்தவுடன், சக்கரவர்த்தி சந்திரகுப்தா என்று கயா சந்தோஷம் தாங்க முடியாமல் கத்தினாள். அவளுடைய குரல் கேட்டு ஆச்சாரியர் அவசரமாக தன்னுடைய அறையிலிருந்து வெளியில் வந்தார். அதற்குள் குதிரையில் இருந்து 2 வீரர்களும் கீழே இறங்கி ஆச்சரியமாக பார்த்தார்கள். அவர்கள் கீழே இறங்கியவுடன் தான் அது சந்திரகுப்தரும் உக்கிரசேனரும் இல்லை என்பதை கயா புரிந்து கொண்டாள். அவளுடைய முகம் ஏமாற்றத்தில் சுருங்கியது. அவர்களுக்கு பின்னால் எட்டி பார்த்த அவள், சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் எங்கே? அவர் உங்களுடன் வரவில்லையா என்று கேட்டாள். உடனே அவர்கள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதற்குள் அவர்களை நெருங்கிய ஆச்சாரிய சாணக்கியர் அந்த 2 போர் வீரர்களையும் அவர்களுடைய குழப்பமான முகத்தையும் பார்த்த அவர், இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? நீங்கள் சென்ற காரியம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததா? சந்திரகுப்தன் எங்கே என்று அவர் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார். ஆச்சாரியரை பார்த்தவுடன் அவர்கள் இருவரும் அவரை முதலில் வணங்கினார்கள். பிறகு அவர்களில் ஒருவர், ஆச்சாரிய சாணக்கியர் அவர்களே, நம்முடைய சக்கரவர்த்தி சந்திரகுப்தரும் தளபதி உக்கிரசேனரும் நாக நாட்டில் சதி வலையில் சிக்கிக் கொண்டார்கள். அவர்கள் ஒருவேளை அங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது குறுக்கிட்ட கயா, இல்லை, இது நடக்காது என்று பயங்கரமாக அலறினாள். உடனே அவளுக்கு அருகில் வந்த ஆச்சாரியர் அவளை சமாதானம் செய்வது போல, கயா, சிறிது நேரம் அமைதியாக இரு, நிதானத்தை இழக்காதே என்று கூறினார். ஆனால் கயாவால் அப்படி இருக்க முடியவில்லை. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆச்சாரியரே, என்னுடைய அந்த பயங்கரமான கனவு இப்பொழுது நிஜமாகிவிட்டது பாருங்கள். நான் கனவு கண்டது போலவே இந்த வீரர்கள் சந்திரகுப்தனை பற்றி ஏதோ ஒரு கெட்ட செய்தியுடன் வந்திருக்கிறார்கள் என்று அவள் நடுங்கும் குரலில் கூறினாள். உடனே ஆச்சாரியர் அவளை பாதியில் தடுத்து கடுமையான குரலில், கயா, எப்போதும் நீயாகவே ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். முதலில் இந்த வீரர்கள் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அமைதியாக கேள். அதுவரை உன்னை கட்டுப்படுத்திக் கொள் என்று அவர் உத்தரவிடவும் தன்னுடைய உணர்ச்சிகளை மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்திக் கொண்டாள். பிறகு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவள் கவனமாக கேட்க ஆரம்பித்தாள். அந்த வீரர்கள் நடந்த அனைத்தையும் ஆச்சாரியரிடம் சொல்ல ஆரம்பித்தார்கள். மன்னர் புஷ்பநாதன் சந்திரகுப்தரை ரகசியமாக தன்னுடைய அரண்மனைக்கு அருகில் சந்திக்க அழைப்பு விடுத்தது. அரை மணி நேரம் கழித்து தாங்கள் திரும்பி வரவில்லை என்றால் நாக நாட்டை தாக்கும்படி உக்கிரசேனர் உத்தரவிட்டுவிட்டு சந்திரகுப்தருடன் சேர்ந்து நாக நாட்டிற்குள் பிரவேசித்தது. சொன்னபடி அரை மணி நேரத்தில் அவர்கள் இருவரும் திரும்பி வராததை பார்த்த படையினர் நாக நாட்டை தாக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த உக்கிரசேனர் முழு படையையும் மீண்டும் மகத நாட்டிற்கு திரும்பிச் செல்லுமாறு ஆணையிட்டது. அதை தொடர்ந்து அவர்கள் மகத நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது வரும் வழியில் ஒற்றன் நன்மாறனை சந்தித்தது. தங்களை திருப்பி அனுப்பியது போலி உக்கிரசேனர் என்று சந்தேகப்பட்ட நன்மாறன் ராணி ரமணிகா சந்திரகுப்த சக்கரவர்த்தியையும் உக்கிரசேனரையும் தன்னுடைய சிறையில் அடைத்திருக்கலாம் என்று சந்தேகப்பட்டது வரை அனைத்து தகவல்களையும் அவர்கள் இருவரும் ஆச்சாரியரிடம் தெரிவித்தார்கள். ராணி ரமணிகாவின் பெயரை கேட்டவுடன் ஆச்சாரியரின் முகத்தில் அதிர்ச்சி பரவியது. ஏற்கனவே அவர் அவளை பற்றி அறிந்திருந்தார். ஆச்சாரியரே, சக்கரவர்த்தியையும் உக்கிரசேனரையும் ரமணிகா தன்னுடைய கைதியாக சிறையில் அடைத்திருக்கும் விஷயத்தை நன்மாறன் தெரிவித்ததை கேட்டவுடன் நாங்கள் அனைவரும் மீண்டும் சென்று நாட்டை தாக்கலாம் என்று முடிவு செய்தோம். ஆனால் அப்படி செய்தால் சந்திரகுப்தரையும் உக்கிரசேனரையும் அவள் கொன்று விடுவாள் என்று அவர் எங்களை தடுத்து விட்டார் என்று அந்த வீரர்கள் மேலும் கூறினார்கள். ஆமாம், நன்மாறன் கூறியது சரிதான். ராணி ரமணிகாவின் நோக்கம் என்ன என்பதை இப்பொழுது நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். அவள் வஞ்சகமாக சந்திரகுப்தனை தன்னுடைய வலையில் சிக்க வைத்து விட்டாள். இப்பொழுது நாமும் அதே வஞ்சகத்தை தான் பிரயோகிக்க வேண்டும். அதை நன்மாறன் சரியாக செய்து முடிப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சந்திரகுப்தன் ஒன்றும் சிறு குழந்தை கிடையாது. அவனை வலுக்கட்டாயமாக யாரும் சிறையில் வைத்திருக்க முடியாது.
என்று ஆச்சாரியர் அவர்களை பார்த்து கூறினார். போர் வீரர்கள் இருவரும் ஆச்சாரியர் கூறியதை கேட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் கயாவின் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ரமணிகா எப்படிப்பட்டவள்? அவள் எதற்காக சந்திரகுப்தனை சிறைப்பிடித்திருக்கிறாள்? அவளுடைய நோக்கம் என்ன? அது நிறைவேறவில்லை என்றால் அவள் ஒருவேளை சந்திரகுப்தனை கொன்று விடுவாளோ என்று அவள் மனம் பலவாறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தது. தன்னுடைய மனதில் இருந்த கேள்விகள் அனைத்திற்கும் ஆச்சாரியரிடம் அவள் பதில் பெற விரும்பினாள். அப்பொழுது ஆச்சாரியர் படை தளபதிகளை பார்த்து, நமது படை மகத நாட்டை அடைந்து விட்டதா என்று கேட்டார். உடனே, இல்லை ஆச்சாரியரே, அது மகத நாட்டின் எல்லையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது. நாளைக்குள் எப்படியும் மகத நாட்டிற்கு வந்துவிடும். நன்மாறனின் அறிவுறுத்தல் படி இந்த தகவலை நாங்கள் உங்களிடம் சொல்வதற்காக விரைந்து வந்தோம் என்று அவர்கள் இருவரும் கூறினார்கள். சிறிது நேரம் யோசித்த ஆச்சாரியர் அவர்கள் இருவரையும் பார்த்து, இப்பொழுது சந்திரகுப்தனை பற்றி யோசிப்பதை விட மகத நாட்டை பற்றி யோசிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தற்பொழுது நமக்கு 3 எதிரிகள் இருக்கிறார்கள். அதாவது மன்னர் ஹம்பி, ஆமாத்தியர் மற்றும் செலூக்கஸ். இவர்கள் மூவரும் மகத நாட்டை முற்றுகையிட முயற்சி செய்கிறார்கள். அவர்களின் 2 முயற்சிகளை நாம் தற்பொழுது முறியடித்து விட்டோம். கந்தக காடு மற்றும் மகாநதி பகுதியில் இருந்த அவர்களை நாம் திருப்பி அனுப்பிவிட்டாலும் இந்நேரம் அவர்கள் ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராகி இருப்பார்கள். அதனால் நம்முடைய படை இப்பொழுது நாட்டிற்குள் வர வேண்டாம். அப்படியே அவர்களை வடக்கிலிருந்து கிழக்கு வரை இருக்கும் பகுதிகளுக்கு அனுப்பி வையுங்கள். விரைவில் செந்தூரன் சிந்து நாட்டிலிருந்து போரஸின் படைகளையும் வரவழைத்துக் கொண்டு தெற்கிலிருந்து மேற்கு வரையிலான நம்முடைய நாட்டின் எல்லையை பாதுகாப்பான். அப்பொழுதுதான் நாம் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று அவர் கூறினார். ஆச்சாரியர் கூறியதை முழுமையாக புரிந்து கொண்ட அந்த 2 போர் வீரர்களும் அவரிடம் உத்தரவு வாங்கிக் கொண்டு அங்கிருந்து அவருடைய கட்டளையை பின்பற்ற புறப்பட்டனர். அப்பொழுதுதான் அங்கு நின்று கொண்டிருந்த கயாவை பார்த்த ஆச்சாரியர், மகளே, நீயும் உன்னுடைய அறைக்கு சென்று ஓய்விடு என்று கூறினார். ஆனால் அதை அலட்சியம் செய்து, மன்னிக்கவும் ஆச்சாரியர் அவர்களே, மகத சக்கரவர்த்தியை உங்களுடைய ஒற்றன் நன்மாறன் காப்பாற்றி விடுவான் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டாள். என்னுடைய தலைமை ஒற்றன் நன்மாறன் மிகவும் திறமைசாலி. அத்துடன் அவன் தனியாக இல்லை, அவனுடன் சில குதிரைப்படை வீரர்களும் காலாட்படை வீரர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட கயா, இல்லை ஆச்சாரியரே, நான் இப்படி சொல்வதற்காக என்னை நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். பகைவர்களிடமிருந்து மகத நாட்டை காப்பாற்ற திட்டமிட்டது போல மகத சக்கரவர்த்தியையும் தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் மகத சக்கரவர்த்தி இல்லாமல் மகத நாட்டின் எதிர்காலம் என்ன ஆவது என்று அவள் கேட்டாள். அவள் கூறியதை கேட்டவுடன் ஆச்சாரியர் முகம் மாறியது. அவர் சற்றே கடுமையான குரலில், சக்கரவர்த்தி மட்டும் முதன்மையானவர் கிடையாது. அவர் இந்த நாட்டை காப்பதற்கான பிரதிநிதி மட்டுமே. நம்முடைய நாட்டை பாதுகாத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வல்லவர் என்பதால் அவரை நாம் சக்கரவர்த்தி என்று அழைக்கிறோம். அரசரா அல்லது நாடா என்று வரும்பொழுது நாம் நாட்டிற்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் கயா ஆவேசமாக, போதும் நிறுத்துங்கள் ஆச்சாரியரே, உங்களுடைய லட்சியம் கொள்கைகள் அனைத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு சந்திரகுப்தனை ஒரு சக்கரவர்த்தியாக பார்க்காமல் உங்களுடைய சீடராக பாருங்கள். உங்கள் இதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், சந்திரகுப்தனை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை. மகத நாட்டை பாதுகாப்பதற்கு முன் சந்திரகுப்தனை இங்கு பத்திரமாக அழைத்து வர வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டாள். அவளுடைய கேள்வியை கேட்டு ஆச்சாரியர் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார். பிறகு அவர் நிதானமான குரலில், இளவரசி நந்தினி சந்திரகுப்தனுக்காக என்னிடம் எப்படி வாதம் செய்தாளோ அதை போலவே நீயும் செய்கிறாய். சந்திரகுப்தனை பற்றிய உன்னுடைய பயமும் கவலையும் எனக்கு புரிகிறது மகளே. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உனக்கு எந்த அளவு பயமும் கவலையும் இருக்கிறதோ அதே அளவு எனக்கும் இருக்கிறது. ஒரு தலைமை ஆலோசகராக நான் தற்பொழுது சில கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய முடிவுகள் எப்பொழுதும் தனிப்பட்ட நபரின் நலனை மட்டும் சார்ந்ததாக இல்லாமல் மொத்த நாட்டின் நலனை சார்ந்ததாகவே இருக்கும். ஆனால் ஒரு போர் வீரன் சந்திரகுப்தனின் ஆசிரியரான எனக்கு அவன் மீது அளவற்ற பாசமும் அன்பும் இருக்கிறது. அவன் எனக்கு இன்னும் குழந்தைதான் என்று சொல்லும்போது ஆச்சாரியரின் கண்கள் கலங்கின. அவர் உணர்ச்சி வசப்படத் தொடங்கினார். ஆனால் அடுத்த நிமிடம் அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு மிகவும் உறுதியான குரலில், ஆனால் அவனுடைய ஆசிரியராக இருக்கும் எனக்கு அவனை பற்றி நன்றாக தெரியும். அவனை இது போன்ற எந்த நெருக்கடியான சூழ்நிலையாலும் தோற்கடிக்க முடியாது. அவனை யாராலும் அவ்வளவு எளிதில் சிறைப்பிடிக்க முடியாது. கூடிய விரைவில் ராணி ரமணிகாவின் மாய வலையிலிருந்து அவன் மீண்டு வெளியில் வருவான். அத்துடன் அவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டு மீண்டும் இந்த மகத நாட்டிற்கு வெற்றி வாகை சூடிக்கொண்டு வருவான் என்று கூறினார். அந்த வார்த்தைகள்
வார்த்தைகளில் இருந்த உறுதியை பார்த்த கயாவால் அதன் பிறகு அவரிடம் எதுவும் பேச முடியவில்லை. ஆனால் சந்திரகுப்தனை பற்றிய பயம் அவள் மனதுக்குள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அத்துடன் அவள் ராணி ரமணிகாவை பற்றியும் சிந்திக்க ஆரம்பித்தாள். அதே நேரம் நாக நாட்டில் ராணி ரமணிகா தன்னுடைய அரண்மனையில் இருந்த ஒரு சிறப்பு அறையில் இருந்தாள். தன்னுடைய திட்டப்படி இன்று இரவு முழுவதும் சந்திரகுப்தனுடன் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தியது. தற்பொழுது அவள் சந்திரகுப்தனின் அறைக்கு செல்ல தயாராக இருந்தாள். மறுபுறம் ராணி ரமணிகாவின் உத்தரவின் பேரில் திலோத்தமாவும் ஒற்றனும் உக்கிரசேனரை கொல்வதற்காக அரண்மனையில் பாதாள அறையை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அது ஒரு சாதாரண பாதாள அறை கிடையாது. நீண்ட தாழ்வாரங்களை கடந்துதான் அந்த அறைக்கு செல்ல வேண்டும். அந்த தாழ்வாரம் முற்றிலும் இருட்டாக இருந்தது. தூரத்தில் ஒரே ஒரு தீப்பந்தம் மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் வேகமாக அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஒரு சிப்பாய் தங்களை பின்தொடர்ந்து வருவதை அவர்கள் இருவரும் அறியவில்லை. அவர்கள் இருவரும் அந்த பாதாள அறையை அடைந்து விட்டார்கள். தற்போது அந்த தீப்பந்தத்தின் முன்னால் திலோத்தமையும் அந்த ஒற்றனும் நின்று கொண்டிருந்தார்கள். அருகில் இருந்த ஒரு பெரிய தூணில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் உக்கிரசேனர் இருந்தார். உக்கிரசேனரை தலை முதல் பாதம் வரை பார்த்த திலோத்தமா, என்ன மகத நாட்டின் தளபதியே, என்னை அடையாளம் கண்டு கொண்டீரா? அன்று இரவு இளவரசி நந்தினியாக உன்னுடைய சக்கரவர்த்தி சந்திரகுப்தனின் முன்னால் தோன்றியவள் நான் தான் என்று கூறிவிட்டு எகத்தாளமாக சிரித்தாள். அதை பார்த்த அந்த ஒற்றனும் சிரித்துக்கொண்டே, ஆமாம், சந்திரகுப்தன் எதிரில் நந்தினியை கொன்ற அதே முகமூடி அணிந்த நபர் நான் தான். ஆனால் நீ திடீரென்று அங்கு வந்து என்னுடைய திட்டத்தை முழுமையாக கெடுக்க முயற்சி செய்ததால் அப்போது எங்களுடைய திட்டம் பலன் அளிக்கவில்லை என்றாலும் இப்பொழுது பலன் அளிக்கப் போகிறது. உங்களுடைய சக்கரவர்த்தி ராணி ரமணிகாவின் வலையில் இன்னும் சிறிது நேரத்தில் விழப்போகிறார். அதே நேரத்தில் நாங்கள் இப்பொழுது உன்னுடைய உயிரை எடுக்கப் போகிறோம். பயங்கரமாக சிரித்தான். அவன் பேசியதை கேட்க கேட்க உக்கிரசேனருக்கு கோபம் அதிகரித்தது. தன்னை விடுவித்துக் கொள்ள அவர் கடுமையாக போராடினார். ஆனால் அவரால் முடியவில்லை. அதை பார்த்த திலோத்தமா அவருக்கு அருகில் காவலுக்கு இருந்த 2 போர் வீரர்களை பார்த்து, என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இவனுடைய தலையை இப்பொழுதே துண்டாக்குங்கள் என்று ஆணையிட்டாள். உடனே அந்த வீரர்களில் ஒருவன் தன்னுடைய வாளை உயர்த்தி உக்கிரசேனரின் கழுத்தை நோக்கி வீசப்போனான். அப்போது திடீரென்று எங்கிருந்தோ வந்த ஒரு குத்தீட்டி அந்த போர் வீரனின் மார்பில் பாய்ந்தது. அடுத்த நிமிடம் அவன் அலறிக்கொண்டு அப்படியே தரையில் உருண்டான். இதை பார்த்த ஒற்றன், திலோத்தமா மற்றும் இன்னொரு காவலனும் அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை. அதற்குள் ஒரு பிரகாசமான வெளிச்சம் அவர்களை நோக்கி வந்தது. அதிலிருந்து ஒரு மஞ்சள் நிற புகை அந்த இடம் முழுவதும் பரவத் தொடங்கியது. அடுத்த கணம் அவர்கள் மூவரும் கடுமையாக இரும ஆரம்பித்தார்கள். அது என்ன புகை என்று உக்கிரசேனருக்கு உடனே புரிந்துவிட்டது. அவர் உடனே தன்னுடைய மூச்சை அடக்கிக் கொண்டார். கன நேரத்தில் சுதாரித்துக் கொண்ட அந்த ஒற்றன் திலோத்தமையின் கையை பிடித்துக் கொண்டு, திலோத்தமா, வா, நாம் இங்கிருந்து ஓடிவிடலாம். இது விஷப்புகை. நாம் இங்கே இருந்தால் இறந்து விடுவோம் என்று கத்தினான். அப்பொழுது வாயில் துணியுடன் இருட்டில் மறைந்திருந்த ஒரு சிப்பாய் ஓடி வந்து உக்கிரசேனரின் கட்டுக்களை அவிழ்த்துவிட்டு அவருடைய வாயையும் அவன் கையில் வைத்திருந்த துணியால் கட்டிக்கொண்டே, உக்கிரசேனரே, இது மருந்து புகை. இந்த துணி உங்களிடம் இருந்தால் இந்த புகை உங்களை எதுவும் பாதிக்காது என்று கூறினான். சிறிது நேரத்தில் அங்கு பரவி இருந்த விஷப்புகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. அதனால் உக்கிரசேனரும் அந்த சிப்பாயும் தங்களுடைய முகத்தில் இருந்த துணியை அகற்றிக் கொண்டார்கள். அந்த சிப்பாய் வேறு யாரும் அல்ல, ஆச்சாரிய சாணக்கியரின் தலைமை ஒற்றன் நன்மாரன் தான். அவனுடைய முகத்தை வெளிச்சத்தில் பார்த்த உக்கிரசேனர், மிகவும் நன்றி நன்மாரா, சரியான நேரத்தில் வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றி விட்டாய். இப்பொழுது நாம் இருவரும் சேர்ந்து சந்திரகுப்தனை கண்டுபிடிக்க வேண்டும். அவனை ராணி ரமணிகா எங்கே மறைத்து வைத்திருக்கிறாள் என்று தெரியவில்லை என்று கூறினார். உக்கிரசேனரே, நானும் இந்த அரண்மனைக்கு வந்தது முதல் சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் எங்கே இருக்கிறார் என்று ஒவ்வொரு அங்குலமாக தேடி பார்த்து விட்டேன். ஆனால் இந்த அரண்மனையில் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. இந்த அரண்மனையை பார்க்கவே ஒரு மாய லோகம் போல இருக்கிறது என்று நன்மாரன் கூறினான். அந்த பெண்ணும் ஒற்றனும் இங்கிருந்து தப்பித்துச் சென்று விட்டார்கள். அவர்கள் மட்டும் நம் கையில் அகப்பட்டால் சந்திரகுப்தனை பற்றிய ஏதாவது துப்பு நமக்கு கிடைத்திருக்கும் என்று உக்கிரசேனர் கூறினார். உடனே திடீரென்று ஏதோ நினைத்துக் கொண்டவர் போல, நன்மாரா, நாம் இருவரும் அவர்களை பின்தொடர்ந்து செல்லலாம். அப்படி சென்றால் நமக்கு சந்திரகுப்தன் இருக்கும் இடம் தெரியக்கூடும் என்று அவர் கூறினார். இல்லை, நாம் அவர்களை பின்தொடர்ந்து செல்ல முடியாது. இந்த பாதாள அறையில் நிறைய ரகசிய அறைகள் இருக்கின்றன. நாம் அவர்களை தேடிச் சென்றால் எங்கேயாவது மாட்டிக்கொள்ள நேரிடும். அதன் பிறகு இங்கிருந்து வெளியேறவே முடியாது
அது மட்டுமல்ல, இந்த அரண்மனை முழுக்க நிறைய இடங்களில் காவலர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் வரும்பொழுது அவர்களை கவனித்தேன். அவர்களில் ஒரு காவலரை மயக்கமடைய செய்து அவருடைய ஆடையை அணிந்து கொண்டுதான் நான் இங்கு வர முடிந்தது. நாம் இங்கிருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஆபத்து நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கிருந்து தப்பிச் சென்ற பெண்ணும் அந்த ஒற்றனும் நிறைய காவலர்களை அழைத்துக் கொண்டு மீண்டும் இங்கு வரக்கூடும். அவர்கள் வருவதற்குள் நாம் இங்கிருந்து தப்பித்து விட வேண்டும் என்று நன்மாறன் கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் உக்கிரசேனர் கவலை தோய்ந்த குரலில், அப்படியானால் இங்கிருந்து நாம் எப்படி தப்பிப்பது? வீரர்கள் நம்மை அடையாளம் கண்டுகொண்டால் என்ன செய்வது என்று கேட்டார். கவலைப்படாதீர்கள் உக்கிரசேனரே, நான் எங்கிருந்து இந்த பெண்ணையும் ஒற்றனையும் பின்தொடர்ந்து வந்தேனோ அதே இடத்திற்கு நாம் திரும்பச் செல்வோம். அந்த இடத்தில்தான் நான் ராணி ரமணிகாவை பார்த்தேன். அவள் இவர்கள் இருவரிடமும் பேசிக் கொண்டிருந்தாள். அநேகமாக சக்கரவர்த்தி சந்திரகுப்தரை அங்குதான் எங்கேயாவது அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இருந்த இடத்தில் காவலர்கள் யாரும் இல்லை. ஒரு சில பெண்கள் தான் காவலுக்கு இருந்தார்கள். அவர்கள் கையில் வாள் இருந்தது என்று நன்மாறன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பலர் வேகமாக ஓடி வரும் சத்தமும் கலவையான பேச்சுக்குரலும் அங்கு கேட்டது. உடனே நன்மாறன் உக்கிரசேனரை பார்த்து, வாருங்கள், நாம் இங்கிருந்து சீக்கிரம் வெளியேற வேண்டும் என்று கூறினான். உடனே இருவரும் கீழே விழுந்து கிடந்த காவலர்களின் கையில் இருந்த வாளை தங்களுடைய பாதுகாப்புக்காக எடுத்துக்கொண்டு இருண்ட பாதை வழியாக நடக்கத் தொடங்கினார்கள். மறுபுறம் ராணி ரமணிகா இந்த சம்பவம் எதுவும் தெரியாமல் சந்திரகுப்தனை சிறை வைத்திருந்த அறைக்குள் நுழைந்தாள். அந்த அறை மிகவும் நிசப்தமாக இருந்தது. அதே விசித்திரமான நீல ஒளி அந்த அறை முழுவதும் பரவி இருந்தது. அதன் வெளிச்சத்தில் அந்த அறையின் தரை ஏரியின் நீர் போல பளபளப்பாக மின்னிக் கொண்டிருந்தது. சந்திரகுப்தன் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். ரமணிகா அவனுடைய படுக்கைக்கு அருகில் வந்து அவனுடைய உடலை வருடி கொடுக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது திடீரென்று சந்திரகுப்தனின் உடலில் அசைவு தெரிந்தது. உடனே அவள் தன்னுடைய கையை இழுத்துக்கொண்டு உஷாராக எழுந்து நின்று கொண்டாள். சந்திரகுப்தன் மெதுவாக கண்களை திறந்தான். கண் விழித்த சந்திரகுப்தன் அவளுடைய முகத்தையே உற்று பார்த்துவிட்டு, ஓ ரமணிகா, நீயா என்று கேட்டான். சந்திரகுப்தன் வாயிலிருந்து ராணி ரமணிகா என்பதற்கு பதிலாக ரமணிகா என்று மட்டும் அழைப்பதை கேட்டு அவளுக்குள் மகிழ்ச்சி பிரவாகம் எடுத்தது. அவள் சந்திரகுப்தனை பார்த்து மீண்டும் ஒரு புன்னகையை சிந்தி அவனுக்கு அருகில் வந்து அவன் தோள் மீது கையை வைத்துக்கொண்டு, ஆம் சக்கரவர்த்தி, நான் ரமணிகாதான், உங்களுடைய ரமணிகாதான் என்று கூறினாள். அவளுடைய கை தன் மீது பட்டவுடன் சந்திரகுப்தன் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். அவளிடமிருந்து விலகிக் கொண்டு அவன், மன்னிக்க வேண்டும் ராணி ரமணிகா, நான் ஏதோ உணர்ச்சி வேகத்தில் தங்களுடைய பெயரை சொல்லி அழைத்து விட்டேன் என்று கூறினான். அவள் உடனே படுக்கையில் இருந்து எழுந்து சந்திரகுப்தனை நெருங்கி வந்து, பரவாயில்லை, எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை சக்கரவர்த்தி. நீங்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். இல்லை, நீங்கள் விரும்பினால் என்னை நந்தினி என்று கூட அழைக்கலாம் என்று அவனை பார்த்து ஒரு வசீகரிக்கும் புன்னகையை சிந்தினாள். அவள் கூறியதை கேட்டு சந்திரகுப்தன் திகைப்புடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மீண்டும் அவனை பார்த்து புன்னகைத்தவள் அவனுக்கு அருகில் மிகவும் நெருக்கமாக வந்து நின்றாள். உடனே சந்திரகுப்தன் அவளை தலை முதல் பாதம் வரை பார்த்தான். அவன் தன்னை பார்க்க வேண்டும், தன்னுடைய அழகை ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே அவள் வேண்டுமென்று இப்படி நின்றாள். ராணி ரமணிகா, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று முணுமுணுத்தான். அடுத்த கணம் அவன் முகம் கோபத்தில் சிவந்து போனது. அதை பார்த்த ரமணிகா மீண்டும் அவனுடைய தோளில் கையை போட்டு, என்ன நடந்தது சக்கரவர்த்தி? திடீரென்று உங்கள் முகம் மாறிவிட்டதே என்று கேட்டாள். என் நந்தினியும் உங்களைப் போலத்தான் மிகவும் அழகாக இருப்பாள். ஆனால் அந்த கொடூரன் ஆமாத்தியர் அவளை என் கண் முன்னாலே கொன்றுவிட்டான் என்று சொல்லும் போதே கோபத்தில் அவனுடைய உடல் கிடுகிடுவென்று ஆடியது. அவன் ஆவேசமாக, நான் இப்போதே அந்த ஆமாத்தியனை கொல்லப் போகிறேன், இனிமேல் அவனை உயிரோடு விட்டு வைக்கவே கூடாது என்று அவன் துடித்தான். அவனுடைய ஆவேசத்தை பார்த்த ரமணிகா தனக்குள் சிரித்துக்கொண்டு, இல்லை சக்கரவர்த்தி, தாங்கள் கோபப்பட வேண்டாம். இப்போது நீங்கள் கோபப்பட்டால் உங்களுடைய உடல்நிலை இன்னும் சிக்கலாகிவிடும் என்று கூறிவிட்டு அவனுடைய புஜங்களை தன்னுடைய மென்மையான கைகளால் பிடித்து அழுத்தினாள். உடனே அவனுடைய கோபம் சற்று தணிந்தது. அவன் அமைதி அடைய ஆரம்பித்தான். என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை. திடீரென்று அவன் ரமணிகாவை தன்னுடைய 2 கைகளாலும் பிடித்து அவளை அப்படியே இழுத்து தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்டான். அவனுடைய இந்த செயலை ரமணிகா முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை. அவளுடைய இதயம் சந்தோஷத்தில் தரிகெட்டு துடிக்க ஆரம்பித்தது. அவளும் சந்திரகுப்தனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். பிறகு அவனுடைய மார்பில் தலையை வைத்துக்கொண்டு, சக்கரவர்த்தி சந்திரகுப்தரே, தாங்கள் இளவரசி நந்தினியை எந்த அளவு நேசிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நம்முடைய தலையில் என்ன எழுதி இருக்கிறதோ அதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும்.
இப்பொழுது என்னுடைய நிலைமையை எடுத்துக் கொள்ளுங்கள். என் மீது அன்பும் காதலும் இல்லாத அந்த புஷ்பநாதன் தான் எனக்கு கணவனாக வாய்த்திருக்கிறான் என்று கூறிய ரமணிகா சந்திரகுப்தனின் காதில் சென்று உற்சாகமான குரலில், ஆனால் விதி என்னிடம் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறது. ஒருவேளை என்னை சந்திப்பதுதான் உங்களுடைய விதியில் எழுதப்பட்டிருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. அதனால்தான் நாம் இருவரும் ஒன்றாக சந்தித்திருக்கிறோம். இன்று இரவு முழுவதும் நாம் ஒன்றாக இருக்கப் போகிறோம். இது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம். வாருங்கள் சக்கரவர்த்தி, நம் இருவருக்கும் நடுவில் இனிமேல் எந்த தடையும் கிடையாது. இருவரும் ஒன்றுபடுவோம், வாருங்கள் என்று கூறிக்கொண்டே ரமணிகா மெதுவாக சந்திரகுப்தனை படுக்கையை நோக்கி அழைத்துக் கொண்டு செல்ல ஆரம்பித்தாள். படுக்கை அருகில் சென்றவள் சந்திரகுப்தனை படுக்கையில் தள்ளினாள். அவனை படுக்கையில் பார்த்தவுடன் அவளுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. அவள் மிகவும் சந்தோஷமாக அவனுக்கு அருகில் படுக்கப் போனாள். அப்பொழுது அவளை யாரோ அழைப்பது போல இருந்தது. அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அந்த அறையின் ஜன்னலின் அருகே திலோத்தமாவின் முகம் தெரிந்தது. அவளுடைய முகத்தை பார்த்தவுடன் ரமணிகா கோபம் கொள்ள ஆரம்பித்தாள். அவளுடைய உற்சாகம், சந்தோஷம், சிரிப்பு அனைத்தும் ஒரு நொடியில் காணாமல் போய்விட்டது. சந்திரகுப்தனை பார்த்து, சரி சக்கரவர்த்தி, நீங்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வேகமாக எழுந்து அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள். வெளியே வந்தவுடன் அங்கே திலோத்தமை மற்றும் அவளுடைய ஒற்றன் இருவரும் கையில் பலவிதமான ஆயுதங்களுடன் நின்று கொண்டிருப்பதை அவள் கவனித்தாள். அவர்களை பார்த்து உடனே ஆச்சரியமாக, என்ன ஆயிற்று, என்ன இதெல்லாம், இங்கே என்ன நடக்கிறது என்று பதட்டமாக கேட்டாள். மகாராணி, ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது. நானும் இந்த ஒற்றனும் உக்கிரசேனரை கொல்வதற்காக பாதாள அறைக்கு சென்றோம். அப்பொழுது இந்த சந்திரகுப்தனின் உளவாளி ஒருவன் அரண்மனைக்குள் நுழைந்து அந்த உக்கிரசேனரை சிறையிலிருந்து மீட்டான். அது மட்டுமல்லாமல் அரண்மனையில் இருந்த பல காவலர்களை அவர்கள் கொன்று குவித்து விட்டார்கள். தற்பொழுது அவர்கள் சந்திரகுப்தனை தேடி அரண்மனை முழுக்க அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினாள். இதையெல்லாம் கேட்ட ரமணிகாவின் முகம் அதிர்ச்சியில் வெளிரி போனது. அவள் திலோத்தமாவையும் அந்த ஒற்றனையும் பார்த்து, உங்கள் இருவரையும் நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களால் இந்த சின்ன வேலையை கூட ஒழுங்காக செய்ய முடியவில்லை. இப்போதுதான் சந்திரகுப்தன் என்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டான். என்னுடைய ஆசை நிறைவேற இருந்தது. அதற்குள் நீ வந்து என்னுடைய வேலையை கெடுத்து விட்டாய். உங்கள் இருவரையும் இப்பொழுதே கொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆத்திரமாக வருகிறது என்று ஆவேசமாக அவர்களை நெருங்கினாள். அதை பார்த்த அந்த ஒற்றனும் திலோத்தமாவும் பயந்து பின்வாங்க ஆரம்பித்தார்கள். உடனே ரமணிகா தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அங்கிருந்த பணிப்பெண்களை பார்த்து, உடனே இந்த அறையை யாருடைய கண்ணிலும் படாதவாறு மறையச் செய்து விடுங்கள். எந்த காரணம் கொண்டும் சந்திரகுப்தனை அவர்கள் பார்க்கக்கூடாது. அவ்வளவு ஏன், அவனுடைய நிழலை கூட அவர்கள் பார்த்துவிடக் கூடாது என்று கூறிய அவள் அரண்மனையின் மற்ற பகுதியை நோக்கி விரைந்தாள். அதற்கு முன்பாக அவள் திலோத்தமா மற்றும் ஒற்றனை பார்த்து, நீங்கள் இருவரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று கட்டளையிட்டாள். உடனே அவர்கள் இருவரும் அவளை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தார்கள். மறுபுறம் பாதாள அறையிலிருந்து வெளியில் வந்த நன்மாரனும் உக்கிரசேனரும் இப்பொழுது சந்திரகுப்தனை தேடிக்கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் சில காவலர்களின் தாக்குதலையும் அவர்கள் எதிர்கொண்டார்கள். அவர்கள் அனைவரையும் உக்கிரசேனர் தன்னுடைய வாளால் வீழ்த்தினார். உக்கிரசேனர் முன்பாக அவர்கள் யாராலும் நிற்க முடியவில்லை. அவர்கள் ஒவ்வொரு இடமாக சந்திரகுப்தனை தேட ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. நீண்ட நேரம் தேடி சந்திரகுப்தனை கண்டுபிடிக்க முடியாத விரக்தியில் இருந்த உக்கிரசேனர் நன்மாரனை பார்த்து, நன்மாரா, நீ ரமணிகாவை எங்கே பார்த்தாய்? சந்திரகுப்தனை இந்த ரமணிகா எங்கே சிறை வைத்திருக்கிறாள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். முற்றும் பார்த்துவிட்டு, இன்னும் சற்று தொலைவில் அந்த இடம் வந்துவிடும் என்று நினைக்கிறேன். இதோ இந்த வழியாகத்தான் நான் வந்தேன் என்று நன்மாரன் ஒரு பாதையை சுட்டிக்காட்டினான். இதை கேட்டவுடன் உக்கிரசேனர் உற்சாகமடைந்தார். அவர்கள் இருவரும் வேகமாக விரைந்தார்கள். அங்கிருந்து ஒரு தாழ்வாரத்தை கடந்தவுடன் தங்கள் முன்னால் இருந்த காட்சியை பார்த்து அப்படியே அவர்கள் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்று விட்டார்கள். அதுதான் ராணி ரமணிகா சந்திரகுப்தனை வைத்திருந்த இடம். ஆனால் அந்த இடத்தில் இதற்கு முன்பு அவர்கள் பார்த்த அரண்மனை இப்பொழுது இல்லை. அந்த இடம் ஒரு பெரிய தோட்டம் போல இருந்தது. அதை பார்த்து குழம்பி போன நன்மாரன், சிறிது நேரத்திற்கு முன்பு இங்கு இருந்த அரண்மனை இப்பொழுது இல்லை. இது எப்படி நடக்கும்? எப்படி இங்கு திடீரென்று தோட்டம் வந்தது என்று அவன் ஆச்சரியமாக கூறினான். ஒருவேளை நாம் அரண்மனையில் இருந்து வெளியே வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். நீ இந்த இடத்தில்தான் ராணி ரமணிகாவை பார்த்தாயா என்று உக்கிரசேனர் திகைப்புடன் கேட்டார். நான் இதே இடத்தில்தான் ராணி ரமணிகாவை பார்த்தேன். அவள் அப்பொழுது அந்த பணிப்பெண் மற்றும் ஒற்றனுடன் பேசிக் கொண்டிருந்தாள். பிறகு அவள் அங்கிருந்து தன்னுடைய அறைக்கு சென்றாள். அந்த அறையின் வாசலில் 4 பணிப்பெண்கள் கையில் வாளை ஏந்தி கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள் என்று நன்மாரன் தெளிவாக கூறினான். உடனே உக்கிரசேனர், என்ன சொல்கிறாய் நன்மாரா? அப்படியானால் அந்த இடம் இப்பொழுது எங்கே போனது? இதோ இங்கே தோட்டம்தான் இருக்கிறது. மற்றபடி இங்கு வேறு எதுவும் இல்லை. ஒருவேளை நாம் ஏதோ தவறான பாதையில் வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன்
என்று கூறினார். இல்லை உக்கிரசேனரே, நாம் சரியான வழியாகத்தான் வந்திருக்கிறோம். அநேகமாக இதெல்லாம் ராணி ரமணிகாவின் சித்து விளையாட்டுகளில் ஒன்று என்று நினைக்கிறேன். நான் ஏற்கனவே இந்த ரமணிகாவை பற்றியும் இந்த அரண்மனையில் நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கின்றன என்றும் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று நன்மாறன் கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் உக்கிரசேனர் எரிச்சலாக, நன்மாரா, உன்னுடைய உளவு பணியை சிறிது நேரம் மறந்துவிடு. சந்திரகுப்தனின் நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. நாம் உடனடியாக இங்கிருந்து திரும்பி வேறு வழியாக சென்று சந்திரகுப்தனை தேட வேண்டும். தற்பொழுது ஒவ்வொரு நொடியும் நமக்கு விலை மதிப்பற்றது. ஏனென்றால் நான் அவளுடைய பிடியிலிருந்து தப்பித்து விட்டேன் என்று ரமணிகாவுக்கு தெரிந்திருக்கும். அதனால் அந்த நயவஞ்சகி சந்திரகுப்தனை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவர் கூறினார். அவருடைய கவலையும் நியாயமாகத்தான் தெரிகிறது. சந்திரகுப்தனை உடனே காப்பாற்ற வேண்டும் என்று அவர் நினைத்தார். வேறு வழியில்லாமல் நன்மாறனும் அவருடன் சேர்ந்து அங்கிருந்து மீண்டும் சந்திரகுப்தனை தேட ஆரம்பித்தார்கள். அவர்கள் எவ்வளவு தேடியும் சந்திரகுப்தனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த இடம் முழுக்க சிறு சிறு புதர்களும் உயரமான மரங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. தேடி தேடி அலுத்து போன அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் விரக்தியாக பார்க்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது கூட நான் சொல்வதை நீங்கள் நம்ப தயாராக இல்லை. இது எல்லாமே அந்த பிசாசு ராணி ரமணிகாவின் மாய வேலைதான். சந்திரகுப்தருடன் சேர்ந்து அவளுடைய மாய வலையில் நாமும் சிக்கியிருக்கிறோம் என்று நன்மாறன் கூறினான். அவன் கூறியதை கேட்ட உக்கிரசேனருக்கு இப்பொழுது கலக்கமாக இருந்தது. வேறு ஏதாவது வழி கிடைக்குமா என்று நம்பிக்கையுடன் அவருடைய கண்கள் இங்கும் அங்கும் ஓட ஆரம்பித்தன. அவரிடமிருந்து சற்று விலகிய நன்மாறன் இந்த தோட்டத்தில் ஏதாவது வழி இருக்கிறதா என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது எங்கோ சற்று தூரத்தில் தண்ணீர் விழும் சத்தம் அவர்களுக்கு கேட்டது. உடனே நன்மாறன் அங்கிருந்த புதர்களை விலக்கிக் கொண்டு அந்த தண்ணீர் வரும் திசையை நோக்கி நடந்தான். அங்கு ஒரு செயற்கை ஏரியில் வந்து கொண்டிருந்த செயற்கை நீர்வீழ்ச்சியை அவன் கவனித்தான். நன்மாறனை பின்தொடர்ந்து உக்கிரசேனரும் அங்கு வந்து சேர்ந்தார். அதை பார்த்தவுடன் இருவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. நானும் சந்திரகுப்தனும் புஷ்பநாதன் அரண்மனைக்கு செல்லும் வழியில் இந்த செயற்கை நீர்வீழ்ச்சியை பார்த்தோம். இங்கு ஏராளமான இளம் பெண்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்படியே திடீரென்று மாயமாக மறைந்து விட்டார்கள் என்று உக்கிரசேனர் கூறினார். அவர் கூறியதை கேட்ட நன்மாறன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, அப்படியானால் இங்கு ஏதோ ஒரு மாயாஜால வித்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று முணுமுணுத்தவன் திடீரென்று, உக்கிரசேனரே, நாம் உடனே புஷ்பநாதனின் அரண்மனைக்கு செல்வோம். அங்கிருந்து ரமணிகாவின் அரண்மனைக்கு செல்ல நிச்சயமாக ஏதாவது ரகசிய வழி இருக்கும். அதை நாம் கண்டுபிடித்தால் எளிதில் ரமணிகாவின் அரண்மனையை அடைந்து விடலாம் என்று கூறினான். நீ சொல்வதுபடியே நாம் செய்யலாம். உடனே விரைந்து புஷ்பநாதனின் அரண்மனைக்கு செல்லலாம். எது நடந்தாலும் நம்மை நம்மால் தற்காத்துக் கொள்ள முடியும். நம்மிடம் வாழ் இருக்கிறது என்று உக்கிரசேனர் கூறினார். அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் உடனடியாக முட்புதருக்குள் மறைந்திருந்த புஷ்பநாதனின் அரண்மனையை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். அடுத்த நாள் காலை காந்தாரம் மன்னர் ஹம்பி ஆமாத்தியரின் ஆலோசனையின் பெயரில் சில போர்க்கப்பல்களையும் அத்துடன் ஒரு பெரிய படையையும் மகத நாட்டின் தென் திசையை நோக்கி அனுப்ப தயார் செய்து கொண்டிருந்தார். இந்த விஷயம் எதுவும் செலூக்கஸுக்கு தெரியாமல் மிகவும் ரகசியமாக நடந்து கொண்டிருந்தது. தற்பொழுது அவருடைய தனி அறையில் ஆமாத்தியர், காலாட்படை மற்றும் கப்பற்படையின் தளபதிகள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் அங்கு ரகசிய ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார்கள். மகத நாட்டின் தெற்கு பகுதியின் வரைபடம் அங்கே விரித்து வைக்கப்பட்டிருந்தது. மகத நாட்டிற்குள் எவ்வாறு செல்வது என்பதை பற்றி ஆமாத்தியர் அவர்களிடம் தெளிவாக விளக்கிச் சொல்லிக் கொண்டிருந்தார். அத்துடன் மகத நாட்டை எப்படி தாக்குவது என்றும் தன்னுடைய வியூகத்தை பற்றியும் அவர் கூறினார். அப்பொழுது மகத நாட்டின் படையும் காந்தார நாட்டின் படையும் சமபலம் வாய்ந்தது. ஆனால் தற்பொழுது மகத நாட்டின் விரிவாக்கத்திற்கு பிறகு அவர்களுடைய காலாட்படையும் குதிரை படையும் அதிக பலம் பெற்றுவிட்டது. அதனால் நம்முடைய கவனம் கடற்படையின் மீது இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் நம்முடைய மிகப்பெரிய பலம். மகத நாட்டின் மிகப்பெரிய பலவீனமும் இதுதான். அவர்களிடம் தற்போது போதுமான கடற்படை இல்லை. அத்துடன் நம்மை எதிர்த்து போராடும் அளவுக்கு அங்கு மற்ற படைகளும் இல்லை. ஆகவே நாம் மகத நாட்டின் தெற்கு பகுதியில் இருக்கும் கடல் வழியாக நாட்டின் எல்லைக்குள் எளிதாக ஊடுருவி விடலாம். ஏனென்றால் அங்கே நம்மை எதிர்க்க யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ஆமாத்தியர் கூறினார். ஹம்பி மற்றும் ஆமாத்தியரின் திட்டம் பலிக்குமா? ரமணிகாவின் அரண்மனையில் சந்திரகுப்தனை அவர்களால் கண்டுபிடிக்க முடியுமா? சந்திரகுப்தன் உண்மையிலேயே ரமணிகாவின் கட்டுப்பாட்டிற்குள் சென்று விட்டானா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.